வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்திலிருந்து ராஜயோக வாஸ்து ரவி பேசுகிறேன். 17/12/2023 பொள்ளாச்சி பக்கத்தில் ஆலாம்பாளையம் சார்பேர் ஈஸ்வரன் இவர் மச்சனை நம்மளை கூட்டிகிட்டு இருந்தார். அவர் வீடு வேலை செய்கிறதுக்கு நம்மளை கூப்பிட்டு இருந்தார். வந்துருந்தோம். அப்புறம் நம்ம அக்கா வீட்டுக்காரங்க அக்கா வீட்டில் வீடு வேலை செய்யுங்க, அதை நீங்கள் வாஸ்து சரியில்லாத இருக்காங்க, அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்திருந்தார். அப்புறம் இவங்க பழைய வீட்டில் ஓட்டு வீடு பழைய வீட்டில் இருந்தாங்க. அது வாஸ்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அதுக்கப்புறம் அந்த வீட்டை டிஸ்போஸ் பண்ணி இடிச்சுட்டு புது வீடாக கட்டணும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம புது வீட்டுக்கு வரைபடம் கொடுத்துருந்தோம். அந்த நம்ம என்ன அளவுக்கு கொடுத்தோமோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு கீழ் வீட்டுக்கு மட்டும் வரைபடம் வாங்கியிருந்தாங்க. வீடு கட்டிட்டுக்குள்ளே அப்புறம் மேல் வீடும் ஏறிச்சு. நான் குரூப்லேயே சொல்லியிருந்தேன், ஒரு இந்த 4 நட்சத்திர வருஷத்துக்குன்னா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம். என்ன அளவில் கொடுக்குறோம், எந்த ராஜயோகமான அளவில் கொடுக்கணும், ராஜயோகமான நாளில் கொடுத்து உங்கள் குடும்ப ஜாதகத்தை வாங்கி பார்த்து அதுக்கு மாதிரி செஞ்சு தரவில்லை. ஒரு ஃப்ளோருக்கு இன்னொரு ஃப்ளோர் ஏறின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னொரு ஃப்ளோர் ஏறி இன்னைக்கு கட்டி கிரக வருஷம் ஆகி எவ்வளோ நாள் நடக்குது? 6 மாதம். 6 மாதம் ஆச்சு கிரக வருஷம் ஆகி. இந்த 6 மாதத்தில் என்ன நல்லதும் சொல்லி என்ன மேன்மை வந்திருக்கான்னு அவங்களே சொல்லுவாங்க. இந்த 6 மாதத்தில் வீடு கட்டி 6 மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் நேரில் வரணும். ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் நம்ம சொன்ன அளவுக்கு கட்டியிருக்காங்களா இல்லை அதில் ஏதாச்சும் பழுது பார்த்துருக்கான்னு பார்த்து அதையும் நேரில் பார்த்து சொல்லிடுவோம். ஏதாச்சும் இருந்ததுன்னா பார்த்ததுல நல்லாயிருக்கு. இவங்களே அனுபவிச்ச விஷயம், எப்படி யார் மூலியமாக அவங்க மச்சன மூலியமாக எப்படி நம்ம வந்தோம், எப்படி அவங்க நிலையை எப்படி கட்டினாங்க, அது பொருளாதார ரீதியாக சொல்லுவாங்க. உங்கள் மனசில் இருக்கிறது நீங்கள் எப்படி பேசுகிறாங்க. வீடு கட்டலான்னு பிளான் பண்ணவங்க ஃபஸ்ட்டு. அப்போ என் மச்சனை கூட பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி சார் இப்படி ஒருத்தர் இருக்கிறாங்க, சேலம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கிறாங்க, ராஜயோக வாஸ்து சார்னு சொல்லிவிட்டு அவரை வச்சு நம்ம பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வீடு பழைய வீட்டில் நாங்கள் குடியிருக்கும் போதே கூட்டிகிட்டு பழைய வீட்டை காமிச்சிட்டு இந்த வீட்டை கட்டிட்டு நாங்கள் ஒரு புது வீடு எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை கேட்டோம். சார் பார்த்துட்டு அந்த பழைய வீட்டில் எவ்வளோ நாளாக குடியிருந்தீங்க, என்ன மேன்மை இருந்தது? நாங்கள் பழைய வீட்டில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக குடியிருந்தோம். அப்பா கட்டின வீடு. ஆமாங்க. நாங்கள் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் வந்தது எப்படியோ அதே மாதிரி தான் இருந்தோம். இப்போது அந்த 30 வருஷமாக இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இல்லைங்க. அப்புறம் சார் பார்த்துட்டு தாராளமாக கட்டி இதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் செய்யலான்னு சொல்லிட்டு சார் வரைபடம்லாம் இங்கே வீட்லேயே வச்சுக்கலாம் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. போன முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் சார் எங்களை கலந்துக்குவாங்க. நாங்கள் கூப்பிட்டு சொல்லிக்குவோம், இந்த மாதிரி கட்டணம் போயிருக்கு அப்படின்ட்டு. சாருக்கு நாங்கள் அப்பப்போ வீடியோ எடுத்து அனுப்புவோம். அதில் ஏதாவது திருத்தங்கள் இருந்தாலும் சார் சொல்லுவாங்க. சார் சொன்னபடி அந்த தேதிப்படி நாங்கள் வீடு கட்டி இப்போ குடியேறி 6 மாதம் ஆச்சு. இப்போ நாங்கள்லாம் சிறப்பாக நல்ல முறை இருக்கிறோங்க. என்ன ஊர், என்ன பேர், என்ன வேலை செய்யுதுன்னு சொல்லுங்கள். நான் பொள்ளாச்சி பக்கம் ஆலாம்பாளையங்க, ஈஸ்வரன் பேர். நான் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க. மற்றபடிக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறாங்க? வணக்கம்ங்க. நான் மனைவி சாந்தி. நான் கோட்டூர் மலையாண்டவட்டணம் சொசைட்டியில் செஞ்சுட்ருக்கிறேன். வீடு கட்டுறதுக்கப்புறம் திருப்தியாக இருக்கிறாங்க. இன்னும் மேலும் மேலும் வளருவாங்கிற நம்பிக்கை இருக்குதுங்க சாரோட. ஒரு ஃப்ளோருக்கு வீடு வாங்கினீங்க, ரெண்டாவது ஃப்ளோர் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு? ஆமாம், ஒரு ஃப்ளோருக்கு தான் நாங்கள் பிளான் எங்கள் வீட்டில் முதல் ஃப்ளோர் தான் போட்டு கொடுத்து சார் போனாங்க. அப்புறம் முதல் ஃப்ளோர் வந்த உடனே எங்களுக்கு ஒரு ஆலோசனை, ஹால் பெருசாக பண்ணிக்கலாமா அப்படின்னு பண்ணிவிட்டு திரும்பியும் மேலே ஒரு ஃப்ளோர் நாங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னங்காட்டி அதுக்கு ஒரு வரைபடம் அனுப்புனாங்க. அதே வரைபடப்படி நாங்கள் வீடு நல்லா சிறப்பாக கட்டி முடிச்சிருக்கிறாங்க. என்ன வச்சுட்டு ஆரம்பிச்சுங்க, என்ன முடிஞ்சது, எவ்வளோ நல்லா, என்ன பொருளாதாரம் நல்லா இருக்குது, என்ன வச்சுட்டு ஆரம்பிச்சுங்க? ஆரம்பிக்கையில் தொகையெல்லாம் கம்மியாக தான் இருந்ததுங்க. கண்டிப்பாக தொகை புரட்டிடலாம் நம்பிக்கையில் தான் ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு 20 ரூபா 25 ரூபாய்க்குள்ள தான் முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஆரம்பித்தோம். அப்புறம் மேல் ஃப்ளோர் ஆகையில் தோணு மாதிரி ஒரு 15 ரூபாய்க்கு மேலே அதிகமாகிடுச்சு. நாங்கள் எதிர்பார்க்கல அமௌண்ட்டு. ஆனால் எப்படியோ தொகை புரட்டி பண்ணிட்டோம். பண தடை இது வரல. அது வரைக்கும் பணத்தடை இல்லாத கீழ் வீட்டுக்கும் மேல் வீட்டுக்கும் பணத்தடை இல்லாமல் நாங்கள் பண்ணிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல. மேலே எடுக்கணும்னாலாம் எதிர்பார்க்கல. அளவான பட்சத்தில் பண்ணணுன்ட்டு தான் நாங்கள் ஆரம்பிச்சது. ஒரு 20-25 ரூபாயில முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் ஆரம்பிச்சது. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காமையே மேலே அமைஞ்சிருச்சுங்க.
எவ்வளோ முடிஞ்சிருக்குமா ஒரு கிலோ மேலே எல்லாம் இப்போ உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா 42 வருதுங்க. 42 ஆமாங்க. ஒரு 20 ரூபாய் ஆரம்பிச்சிங்க, பார்த்தீங்க 40-42 உங்களுக்கு முடிஞ்சது. சிரமம் இல்லாத இருக்குது. ஆமாம் சிரமம் இல்லாத ஆரம்பிச்சு சிரமம் இல்லாத முடியுது. அது வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம். வீட்டு வேலை முடியும் வரைக்கும் எந்த ஒரு தடையோ எதுவுமே ஏற்படலைங்க. எல்லாம் நல்லா வேலை செஞ்சவங்களுக்கு சந்தோஷமா செஞ்சு கொடுத்து தான் போனாங்க. யாரு கூட எந்த ஒரு சங்கடம் எதுவுமே நடந்துக்கலைங்க. எல்லாம் சந்தோஷமா தான் போனாங்க. அது ரொம்ப திருப்தியாக தான் இருக்கும். அதாவது ராஜயோக வாஸ்து அப்படின்னா இப்போ ஒரு 25-30 வருஷமா அந்த பழைய வீட்டிலேருந்து எதுவும் பெரும்புகள் இல்லைங்கிறாங்க. அது வீடு வந்து சாஸ்திரப்படி இல்லை. அதாவது மொத்தம் கேட்டு வாழ்வுமே சாஸ்திரப்படி இல்லை, வீடும் சாஸ்திரப்படி இல்லை. அப்போ அதிலிருந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. இந்த வீடை முழுசாக வடிவ இருக்க பழைய வீட்டை வந்து ஆல்டர்ஸ் பண்ணாலும் இம்ப்ரூவ்மெண்ட் வராது. அதனால் முழுசாக இடிச்சு எடுத்துட்டு அந்த மொத்த இடத்த ராஜயோக வாஸ்து சாஸ்திர பிரகாரம் என்ன மனம் போட்டால் உங்களுக்கு நன்மைக்கு வருமோ அந்த மாதிரி ராஜயோக வாஸ்து சாஸ்திர பிரகாரம் காம்பவுண்ட் சுவர், ராஜயோக வாஸ்து சாஸ்திர பிரகாரம் வீடு, அந்த அளவு எந்த 4 நட்சத்திரத்தில் செஞ்சால் ராஜயோகம் ஏற்படும். இவங்க கணவன் மனைவி பசங்க ஜாதகத்துக்கு அது ஒத்து போகிறது எந்த 4 நட்சத்திரத்தில் இதெல்லாம் செய்து அந்த இவங்க குடும்ப ஜாதகத்துக்கு ஏற்ப ஒரு பேரேடு செஞ்சு அந்த பேரேடில் ராஜயோக நாட்களுக்கு ஜாயின் பண்ணி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க ராஜயோகமாக வருவாங்கன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு வரைபடம் உங்களுக்கு கொடுத்தோம். கொடுத்து கட்டிட்டு இருக்கக்கூடிய சார் நல்லா கட்டணம் எழுதிச்சு நல்லா இருக்குது, மேலே கொஞ்சம் எழுப்பலான்னு இருக்கும், அதுக்கும் வரைபடம் அனுப்புங்க அப்படின்னாங்க. அதுக்கும் வரைபடம் அனுப்பணும். அப்போ பொருளாதார மேன்மை இருந்தால் தான் செய்ய முடியும். இந்த பொருளாதார மேன்மை அப்படிங்கிறது தடப்படாத வர்றது ராஜயோக வாஸ்து சாஸ்திரப்படி வரைபடமும் வேணும், ராஜயோக நாட்களும் வேணும். அதெல்லாம் தெரிஞ்சு செஞ்சால் தான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அப்படி ஒரு 20 ரூபாய் 25 ரூபாய் முடியும்னு ஒரு கணக்கு போட்டோம்னா நீங்கள் 40-42 முடிச்சு ஒரு சந்தோஷமாக இருக்காங்கன்னா அந்த அளவும் அந்த நாட்கள் மட்டும்தான். அப்படிங்களா இதை வந்து நம்ம கண்ணு கருத்தமாக ஒரு 30 வருஷமாக நான் சர்வீஸில் பண்ணிட்டு வரனால இன்றைக்கி நம்ம செய்ய முடியுது. இந்த 6 மாத அளவில் செஞ்சு கொடுத்து ஒரு வீடியோவும் அவங்க சந்தோஷப்பட்டு தராங்க. இப்போ நல்லா இருந்தால் தான் ஒரு வீடியோ தர முடியும். மனப்பூர்வமாக சந்தோஷம், ரொம்ப திருப்தியாக தான் இருக்குங்க. வணக்கம்.